ஓகே, which is Mons process. Yeah. So இதுல பாத்துட்டீங்கன்னா இது வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னு கூட சொல்லலாம் நம்ம, பிகாஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் வேப்பர் ஃபேஸ்ல கிடைக்குது, இன்டர்மீடியட் ப்ராடக்ட். டைரக்டா ஈக்குவேஷன் போயிடலாம். ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க சூப்பர்பா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். ஓகே, சோ எந்த இம்பியூர் மெட்டல் எடுக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. சோ மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல் எடுத்திருக்கோம், அது கூட ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் எடுக்கணும். எதனால சூட்டபிள் ரியேஜென்ட் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு கேஷியஸ் ஸ்டேட்ல ப்ராடக்ட் கிடைக்கும். சூட்டபிள் ரியேஜென்ட் எடுத்தாதான் வேப்பர் ஸ்டேட்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, அதனாலதான் சூட்டபிள் ரியேஜென்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது, அது கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அகைன் இதை ஃபர்தரா ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற கார்பன் மோனாக்சைடு வெளியில போயிட்டு நம்மளுக்கு பியூர் நிக்கல் கிடைக்கும். சோ இங்க இருக்கிறது இம்பியூர் மெட்டல், சோ ஃபைனலா நம்மளுக்கு பியூர் மெட்டல் கிடைச்சிருச்சு. சோ இவ்வளவுதான், திஸ் இஸ் வாட் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பாருங்க அதேதான் கொடுத்திருக்காங்க, மெட்டல், சூட்டபிள் ரியேஜென்ட், volatile compound ஃபார்ம் ஆகுது, அதை டீகம்போஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் அன் பியூர் மெட்டல். சோ ஈக்குவேஷன்ல இருந்து அழகா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இது இல்லாம வெனார்கல் மெத்தட் பாத்தீங்கன்னா ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம் பை த சேம் ப்ராசஸ். ஓகே, இதே மாதிரிதான் ப்ராசஸ் நடக்கும். ஆனா மெட்டல் டைட்டானியம் ஒரு ஜிர்கோனியமா இருந்தா அதோட பேரு வெனார்கல் மெத்தட். ஓகே, சோ இதான் நம்மளோட மார்க் ரூம் செஷன். சோ நெக்ஸ்ட் மார்க் ரூம் செஷன்ல மீட் பண்ணலாம் guys. Thank you.